சவுல் அதிகாரம் 13. சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷமாயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது இஸ்ரவேலில் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். அவர்களில் 2000 பேர் சவுலோட கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும், 1000 பேர் யோனத்தானோட கூட பென்யமீன் நாட்டிலுள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான். யோனத்தான் கேபாவிலே தானயம் இருந்த பெலிஸ்தரை முறிய அடித்தான். பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள். ஆகையினால் இதை எபிரெயர் கேட்க கடவர்கள் என்று சவுல் தேசமெங்கும் எக்காலம் ஊதுவித்தான். தானயம் இருந்த பெலிஸ்தரை சவுல் முறிய அடித்தான் என்றும், இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு அருவருப்பானார்கள் என்றும் இஸ்ரவேலெல்லாம் கேள்விப்பட்டபோது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையமிறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்துக் கொண்டார்கள். எபிரெயரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கீலேயாத் தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயப்படவும் இல்லை, அவரை சேவிக்கவும் இல்லை. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள், கர்த்தரும் அவர்களை விட்டு விலகி போய் விடுகிறார். இஸ்ரவேல் தேசம் இப்போது பலவீனமாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலும் பலவீனமாய் இருக்கிறார். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவர் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் ஆட்சி செய்கிறார். அரசாட்சி சீராக நடைபெறவில்லை. சவுலின் காரியங்கள் எதுவும் நேர்த்தியாய் இல்லை. சகலமும் குழப்பமாயிருக்கிறது. சவுலின் 1 வருஷ ஆட்சி காலத்தில் இஸ்ரவேல் தேசத்திலே எந்த நன்மையும் உண்டாகவில்லை. சவுல் ராஜ்யபாரம் பண்ணின 1வது வருஷத்தில் ஒன்றும் செய்யாமல் அமைதியாயிருந்தார். செயலிழந்து காணப்பட்டார். சவுல் 2ஆம் வருஷம் ராஜ்யபாரம் பண்ணும்போது அவருடைய மதியினம் வெளிப்படுகிறது. சவுல் இஸ்ரவேலில் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொள்கிறார். அவர்களில் 2000 பேர் சவுலோட கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும், 1000 பேர் யோனத்தானோட கூட பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலும் இருக்கிறார்கள். சவுல் மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிடுகிறார். மிக்மாஸ் என்னும் பெயருக்கு பொக்கிஷமானது என்று பொருள். இது எருசலேமிற்கு வடக்கே 9 மைல் தூரத்தில் உள்ளது. யோனத்தான் என்னும் பெயருக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் யோனத்தான் என்னும் பெயரில் 14 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: ஒரு லேவியன், சவுலின் மூத்த குமாரன், ஒரு ஆசாரியன், தாவீதின் உறவினன், தாவீதின் பராக்கிரமசாலிகளில் ஒருவன், யூதா கோத்திரத்தான், தாவீதின் மாமன், ஒரு சம்பிரதி, யூதாவின் அதிபதி, சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவர்களில் ஒருவன். சவுல் மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிடுகிறார். மற்றவர்கள் என்பது சவுல் தெரிந்து கொண்ட 3000 பேரில் வராதவர்கள். இந்த 3000 பேரும் சவுலின் விசேஷித்த மெய்காப்பாளர்கள். மற்ற ஜனங்களை தனக்கு தேவைப்படும் போது அழைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து அவர்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிடுகிறார். சவுல் 3000 பேரை தன்னுடைய சொந்த வேலைக்கு தெரிந்து கொண்டாரா அல்லது தன்னுடைய சொந்த பாதுகாப்புக்கு தெரிந்து கொண்டாரா என்பது தெரியவில்லை. அல்லது தனக்கு கனமும் மகிமையும் மேன்மையும் உண்டாக வேண்டும் என்பதற்காக தன்னோடு எப்போதும் கூட இருப்பதற்கு சவுல் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டாரா என்பதும் தெரியவில்லை. ஒருவேளை பெலிஸ்தர் மூலமாய் இஸ்ரவேல் தேசத்திற்கு ஆபத்து வரும் என்று எதிர்பார்த்து அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண 3000 பேரை சவுல் தனக்கு தெரிந்து கொண்டாரா என்பதும் தெரியவில்லை. பெலிஸ்தரின் சேனை மிகவும் பெரியது. அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் 3000 பேர் கொண்ட படை வீரர்கள் போதுமானவர்களாய் இருக்க மாட்டார்கள்.
ஒருவேளை சவுல் தன்னுடைய படையிலே மிகவும் விசேஷமான 3000 பேரை மாத்திரம் தனக்கு தெரிந்து கொண்டிருக்கலாம். இந்த 3000 பேரே தனக்கு போதும் என்று சவுல் நினைத்திருக்கலாம். சவுல் ஏற்கனவே அம்மோனியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். அப்போது சவுலின் சேனையில் இஸ்ரவேல் புத்திரர் திரளாயிருந்தார்கள். ஆனால் சவுல் இப்போது அவர்களில் 3000 பேரை மாத்திரம் தெரிந்து கொண்டு மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிடுகிறார். சவுல் தனக்கு தெரிந்து கொண்ட 3000 பேரில் 2000 பேர் மாத்திரமே அவரோடு கூட இருக்கிறார்கள். மற்ற 1000 பேர் சவுலின் குமாரனாகிய யோனத்தானோட கூட பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவில் இருக்கிறார்கள். யோனத்தான் சவுலின் கட்டளை பிரகாரம் கேபாவிலே தானயம் இருந்த பெலிஸ்தரை முறியடிக்கிறான். பெலிஸ்தர் இந்த செய்தியை கேள்விப்படுகிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண ஆயத்தமாய் இருக்கிறார்கள். கேபா கிபியாவிற்கு அருகில் உள்ளது. கிபியா சவுலின் சொந்த ஊர். இது பெலிஸ்தருடைய பிடியில் இருந்து விடுதலை பெறுவதற்கு இஸ்ரவேல் மேற்கொண்ட முதலாவது யுத்தமாகும். இதன் வாயிலாக இஸ்ரவேல் தேசத்தார் எல்லோரும் ஒன்று கூடுவதற்கு வாய்ப்பு உண்டாயிற்று. ஆனாலும் இஸ்ரவேலரில் பலர் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் தங்களை ஒளித்துக் கொண்டார்கள். யோனத்தான் கேபாவிலே தானயம் இருந்த பெலிஸ்தரை முறியடித்த செய்தியை இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் கேள்விப்பட வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். இஸ்ரவேலருக்கு இந்த வசனத்தில் எபிரேயர் என்னும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர் எபிரேய பாஷையை பேசுவதினால் இவர்கள் எபிரேயர் என்று அழைக்கப்படுகிறார்கள். யோனத்தான் எபிரேயரை முறியடித்த செய்தியை பெலிஸ்தர் கேள்விப்படுகிறார்கள். பெலிஸ்தரெல்லாம் ஒன்றாய் கூடி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால் இந்த செய்தியை எபிரேயர் கேட்க கடவர்கள் என்று சவுல் இஸ்ரவேல் தேசம் எங்கும் எக்காலம் ஊதுவிக்கிறார். தானயம் இருந்த பெலிஸ்தரை சவுல் முறியடித்தான் என்றும் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு அருவருப்பானார்கள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாம் கேள்விப்பட்டபோது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்படுகிறார்கள். சவுல் தன்னுடைய சேனையில் உள்ள யுத்த வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறார். ஏற்கனவே சவுலோடு கூட ஏராளமான யுத்த வீரர்கள் இருந்தார்கள். ஆனால் சவுலோ இஸ்ரவேலிலே 3000 பேரை மாத்திரம் தெரிந்து கொண்டு மற்ற யுத்த வீரர்களை எல்லாம் அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டார். இப்போது கூடாரங்களுக்கு போன யுத்த வீரர்களை மறுபடியுமாய் தன்னுடைய சேனையில் சேர்த்துக் கொள்வதற்கு சவுல் திட்டமிடுகிறார். சவுலுக்கு ஆலோசனை சொல்ல சாமுவேல் அவரோடு கூட இல்லை. ஆகையினால் சவுலால் தெளிவாய் சிந்திக்க முடியவில்லை. சவுல் மதியீனமான காரியங்களை செய்கிறார். தன்னுடைய படையை குறைக்கிறார். அதன் பின்பு அதை கூட்டுகிறார். சவுலுக்கு ஞானம் இருக்குமென்றால் யோனத்தான் கேபாவிலே தானயம் இருந்த பெலிஸ்தரை முறியடிப்பதற்கு முன்பாக தன்னுடைய படைபலத்தை அதிகரிக்கச் செய்திருப்பார். இப்போது சவுல் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கெல்லாம் எக்காலம் ஊதி செய்தி சொல்லுகிறார். எல்லா ஜனங்களும் சவுலுக்கு பின்னால் வரவேண்டும் என்னும் செய்தி அறிவிக்கப்படுகிறது. சவுல் இஸ்ரவேல் ஜனங்களை கில்காலுக்கு வரவழைக்கிறார். பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். பெலிஸ்தரின் சேனை மிகவும் பெரிதாய் இருக்கிறது. பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்குகிறார்கள். பெலிஸ்தரிடம் 30,000 ரதங்களும் 6,000 குதிரை வீரரும் இருக்கிறார்கள். இவர்கள் தவிர கடற்கரை மணலத்தனை காலாட் படையினரும் இருக்கிறார்கள். சவுலிடம் ஏறக்குறைய 600 காலாட் படையினர் மட்டுமே இருக்கிறார்கள். பெலிஸ்தர் இதற்கு முன்பு இவ்வளவு யுத்த வீரர்களோடு இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்ததில்லை. அவர்களிடத்தில் ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறது. யுத்த வீரர்களின் எண்ணிக்கையும் மணலத்தனையாய் இருக்கிறது. பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்ததற்கு சவுலின் மதியீனமே காரணம். சவுல் தன் குமாரன் யோனத்தானை கேபாவிலே தானயம் இருந்த பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண சொன்னார். யோனத்தானும் கேபாவிலே இருந்த பெலிஸ்தரை முறியடித்தான். இதை கேள்விப்பட்டு பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறார்கள். சவுலுக்கு கர்த்தருடைய ஆலோசனை கிடைத்திருந்தால் அவர் தன்னுடைய குமாரன் யோனத்தானை கேபாவிலே தானயம் இருந்த பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண அனுப்பியிருக்க மாட்டார். பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதற்கு முன்பாக சவுல் தன்னுடைய படைபலத்தையும் பெலிஸ்தருடைய படைபலத்தையும் ஆராய்ந்து பார்த்திருக்க வேண்டும்.
சவுலிடத்தில் 3000 பேர் மாத்திரமே இருக்கிறார்கள். பெலிஸ்தரிடத்திலோ கடற்கரை மணலத்தனையாய் படைவீரர்கள் இருக்கிறார்கள். சவுலுடைய கட்டளையின் பிரகாரமாக இஸ்ரவேல் ஜனங்கள் கில்காலிலே கூடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் பெலிஸ்தர் தங்களுக்கு விரோதமாக மிக்மாசிலே பாளையம் இறங்கி இருப்பதை கேள்விப்படுகிறார்கள். பெலிஸ்தரிடத்தில் 30,000 ரதங்களும் 6,000 குதிரை வீரர்களும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களும் இருப்பதை கேள்விப்படுகிறார்கள். பெலிஸ்தருடைய சேனையில் இவ்வளவு திரளான எண்ணிக்கையில் படை வீரர்கள் இருப்பார்கள் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்க்கவில்லை. பெலிஸ்தரின் திரளான சேனையை பார்த்து இஸ்ரவேலர் பயப்படுகிறார்கள். தங்களுக்கு இக்கட்டும் ஆபத்தும் உண்டாயிற்று என்பதை புரிந்து கொள்கிறார்கள். கில்காலுக்கு வரவழைக்கப்பட்ட இஸ்ரவேலர் எல்லோரும் பலசாலிகளோ அல்லது பராக்கிரமசாலிகளோ அல்ல. அவர்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாது. அவர்களிடத்தில் திட நம்பிக்கையும் தைரியமும் இல்லை. அவர்கள் பெலிஸ்தரின் திரளான சேனையை பற்றி கேள்விப்பட்டு பயத்தினால் நடுங்குகிறார்கள். இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்துக் கொள்கிறார்கள். பெலிஸ்தரின் சேனை மிகவும் பெரியது. திரளான ரதங்களும் குதிரைகளும் அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேலரின் சேனையோ மிகவும் சிறியது. இதனால் இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பயந்து நடுங்கி பாளையத்தை விட்டே ஓடிப்போய் விடுகிறார்கள். ஒரு சிலர் யோர்தான் நதியை கடந்து காத் நாட்டிற்கும் கீலேயாத் தேசத்திற்கும் போகிறார்கள். மீதமுள்ளவர்கள் பயந்து கொண்டு சவுலுக்கு பின்னால் செல்கிறார்கள். சத்துருக்களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண வேண்டிய இஸ்ரவேலர்கள் யுத்தம் பண்ணாமலேயே பயத்தினால் தோற்று ஓடிப்போகிறார்கள். தங்களுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள காடுகளிலே போய் தங்களை ஒளித்துக் கொள்கிறார்கள். தாங்கள் எங்கே ஓடிப்போய் ஒளித்துக் கொண்டாலும் பெலிஸ்தர் தங்களை பின்தொடர்ந்து வந்து தங்களை கொன்று போடுவார்கள் என்று பயந்து எபிரேயரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கீலேயாத் தேசத்திற்கும் போகிறார்கள். சவுலோ இன்னும் கில்காலிலே இருக்கிறார். சவுலோடு கூட இருக்கிற ஜனங்கள் பயத்தினால் நடுங்குகிறார்கள். அவர்கள் பயந்து கொண்டு சவுலுக்கு பின் செல்கிறார்கள். சாமுவேல் கில்காலுக்கு வருவதாக சொல்லி இருந்தார். ஆனால் சாமுவேலும் அங்கே வரவில்லை. கில்காலுக்கு வந்த இஸ்ரவேல் ஜனங்களால் சவுலோடு கூட சாமுவேலை பார்க்க முடியவில்லை. அதனால் அவர்களுக்கு கலக்கமும் பயமும் குழப்பமும் உண்டாயிற்று. பெலிஸ்தரோ இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி மிக்மாசிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். சாமுவேல் 7 நாளைக்குள்ளே கில்காலுக்கு வருவதாக சொல்லியிருந்தார். சவுலும் 7 நாள் மட்டும் காத்திருக்கிறார். ஆனால் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஆகையினால் இஸ்ரவேல் ஜனங்கள் சவுலை விட்டு சிதறிப் போகிறார்கள். ஏற்கனவே பயத்தில் இருக்கிறவர்களுக்கு சாமுவேல் வராததினால் மிகுந்த பயம் உண்டாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்களில் அநேகர் பெலிஸ்தரின் திரளான சேனையை பார்த்து பயப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் குற்ற உணர்வு காணப்படுகிறது. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறார்கள். இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயப்படவும் இல்லை, கர்த்தரை சேவிக்கவும் இல்லை. அவர்கள் பொல்லாப்பு செய்திருக்கிறார்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்று சாமுவேல் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் சாமுவேலின் வார்த்தைகளை நினைத்து பயப்படுகிறார்கள். குற்றமுள்ள மனது மனுஷரை கோழைகளாக்கி விடுகிறது. தங்களுக்கு பெலிஸ்தர் மூலமாய் ஆபத்து வந்திருக்கிறது என்பதை இஸ்ரவேல் ஜனத்தார் புரிந்து கொள்கிறார்கள். இந்த ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்காக எபிரேயரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கீலேயாத் நாட்டிற்கும் ஓடிப்போகிறார்கள். இதற்கு முன்பு இதே கீலேயாத்தில்தான் இஸ்ரவேலர் அம்மோனியரை முறியடித்தார்கள். இப்போது இஸ்ரவேலர் பெலிஸ்தரை பார்த்து பயந்து கீலேயாத்திற்கு ஓடிப்போகிறார்கள். சவுலோடு கூட இருக்கிறவர்களிடத்தில் திடநம்பிக்கை இல்லை. அவர்களிடத்தில் பலமும் இல்லை, பராக்கிரமமும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து கொண்டு சவுலுக்கு பின் செல்லுகிறார்கள். இஸ்ரவேலரில் ஏராளமானோர் ஏற்கனவே சவுலை விட்டு தப்பித்து ஓடிப்போய்விட்டார்கள். இவர்கள் மாத்திரமே சவுலோடு கூட இருக்கிறார்கள். இவர்களால் தப்பித்து ஓடிப்போக முடியவில்லை. ஒருவேளை இவர்கள் எங்கும் ஓடிப்போக முடியாதபடிக்கு சவுல் இவர்களை தடை பண்ணி இருந்திருக்கலாம். இவர்கள் யுத்த வீரர்களாக இல்லை, பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிறார்கள்.